ஓம் அமிர்தேஸ்வரியை நமக. வணக்கம், நான் ஐஸ்வர்யா. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஞானம் அடைகிறது எப்படி அப்படின்னு. உண்மைக்கு நீங்கள் எப்படி வேணாலும் ஞானம் அடையலாம். திடீர்னு கடவுள் உங்களுக்கு பிளெஸ்ஸிங் பண்ணி உங்களுக்கு ஞானம் கிடைக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்து மூலியமாக அந்த ஒரு அவேக்கன் உங்களுக்கு நடக்கலாம். சில பேருக்கு அவேக்கன் கொஞ்ச காலகட்டத்துக்கு நடக்கும். கொஞ்சம் காலகட்டத்துக்கு மீன்ஸ் கொஞ்சம் காலகட்டத்துக்கு மட்டும் உங்களுக்கு என்ன நடக்குது, எல்லாமே பொய்யா, இவ்வளவு தானா அப்படின்ற அந்த ஒரு விழிப்பு நிலை சில பேருக்கு கொஞ்சம் காலத்துக்கு கிடைக்கும், சில பேருக்கு வேறு மாதிரி கிடைக்கும். விஷயம் என்னன்னா, ஞானங்கிறது இதுதாங்கிறது கிடையாது. பலவிதமான ஞானம் இருக்குது. இப்போது ப்ராக்டிஸே பண்ணாமல் ஒரு விஷயம் உங்களுக்கு எஃபர்ட்லெஸ்ஸாக வருது, ஈஸியாக. இப்போ உங்களுக்கு வரையறதை பற்றி நீங்கள் எதுவும் கிளாஸுக்கு போகலாம், ஆனால் உங்களுக்கு ஈஸியாக வருது அப்படின்னா அது ஒரு விதமான ஞானம். அது ஒரு ஃப்ரீ கிஃப்ட் மாதிரி உங்களுக்கு. பாட்டு பாடுறதுக்கு வந்துட்டு அந்த பிறவியிலேருந்தே அவங்க நல்லா பாடுவாங்க அப்படின்னா அது ஒரு ஞானம். ஆன்மீகத்தில் இப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கிது, எல்லாமே பொய்ன்ற அந்த ஒரு தெளிவு நிலை உங்களுக்கு கிடைக்கிது, கடவுள் மட்டும்தான் உண்மை, இதுதான் அப்படின்ற அந்த ஒரு புரிதலுக்கு பேரும் ஞானம் தான். பல விதத்தில் அதை நம்ம சொல்லலாம். ஸோ பக்குவ நிலைன்னு நம்ம அந்த பேரை பாய்ப்போமே. நான் பக்குவம் அடைஞ்சிட்டேனா இல்லையா, இல்லை எப்படி பக்குவம் அடையிறது அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. அதை பற்றி தான் பேச போகிறேன். ஓகேவா? முதல்ல சொல்லிடுறேன், இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு வே நீங்கள் வச்சுருக்கீங்களா, இப்படி தாங்க நான் செய்வேன், இப்படி தாங்க நான் என்னை தெளிவுபடுத்திக்குவேன் அப்படின்னா நீங்கள் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். இதையும் ஒரு கருத்தாக வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை நீங்கள் பக்குவம் அடைகிறதுக்கு, ஞானம் அடைகிறதுக்கு. நீங்கள் இருக்கிற சரௌண்டிங்கை வச்சு உங்களால் ஞானம் அடைஞ்சிக்க முடியும் சொந்தமாகவே. ஒன்று கடவுளாக ப்ளஸ் பண்ணுறது, இன்னொன்று நம்மளாக அதை தேடிட்டு ஓடுறது. நீங்கள் கடவுளை தேடிட்டு ஓடினாலே ஞானம் உங்களை தேடிட்டு பின்னுக்கு வந்துடும். அதை தாண்டி சரௌண்டிங்கில் இருந்தே எப்படி ஞானத்தை கற்றுக்கிறது அப்படின்னா, முதல்ல பக்குவ நிலைன்றதுன ஞான நிலையும் பக்குவ நிலையும் கிட்டத்தட்ட ஒன்று தான். எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, உங்கள் சரௌண்டிங்கை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு. ஏன்னா நீங்கள் இருக்கிறத சுற்றி வச்சு தான் உங்களுக்கு பாடம் நடத்தப்படும். நீங்கள் எங்கேயோ தேடிட்டு போக வேணாம். நீங்கள் இருக்கிற சரௌண்டிங்லேயே உங்களுக்கான பாடத்தை எடுத்துட முடியும். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே போய் ஒளிஞ்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு தேடி அது வந்துடும். அப்போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், நம்ம எந்தெந்த விஷயத்துக்கெலாம் ட்ரிகர் ஆகிறோம்னு முதல்ல நம்மளை கவனிக்கணும். நம்ம தானே பிரச்சனை, நம்மளை தானே சரிப்படுத்தணும். அப்போ நம்மளை சரிப்படுத்துறதுக்கு முதல்ல நம்ம கவனிக்கணும். எந்தெந்த விஷயத்தில் நம்ம ட்ரிகர் ஆகிறோம், எந்தெந்த விஷயங்களுக்கு நம்ம சோகமாகறோம், எந்த விஷயம் நடந்தால் நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, இது நடந்தால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நான்லாம் வாலண்டியராக அந்த விஷயத்த செய்வேன். சொல்லப்போனால் அது எனக்கு இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ என்னை கோவப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, எனக்கு பிடிக்காத மாதிரியான ஒரு விஷயம் நடக்குதுன்னா, ஓகே அதை நான் அக்செப்ட் பண்ணி காட்டுறேன், ஓகே அதை நான் செஞ்சு காட்டுறேன், ஓகே நான் செஞ்சு காட்டுறேன். ஏன்னா நான் வாழ்ந்துட்டு இருக்கிறது ஃபுல்லாக கிருஷ்ணாவோட தானே. ஸோ அப்போ கிருஷ்ணாவோட இருக்கக்குள்ள எனக்கு கிருஷ்ணா கிட்ட நல்ல பேர் எடுக்கணும், கிருஷ்ணாவை நான் இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும், கிருஷ்ணாவுக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும். கிருஷ்ணாவுக்கு நான் எப்படி இருந்தாலும் பிடிக்கும். ஈவன் அந்த டிப்ரெஷன் டைமில் நான் சரியாக குளிக்க மாட்டேன், சாமி கும்பிட மாட்டேன், தியானம் பண்ண மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன், சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேன். கெஸ்ட்ரிக்கு என் உடம்பை நான் வீணாக்கிக்கிட்டேன் ஒரு டைமில். ஸோ அப்படி நான் இருந்த டைமில் கிருஷ்ணா என்னை ஒன்றும் வெறுத்துட்டு விட்டுட்டு நான் ஓடலை. என்னை வெறுத்துட்டு என்னை விட்டுட்டு ஓடினவங்க மனுஷங்க மட்டும்தான். கடவுள் மட்டும்தான் என் கூட இருந்து என்னை பார்த்துக்கிட்டு நான் தற்கொலை பண்ணாமல் என் உயிரை காப்பாற்றி கொண்டுட்டு வந்தது கிருஷ்ணா மட்டும்தான். ஸோ இப்படி இருந்தால் தான் அவருக்கு நம்மளை பிடிக்குன்றது கிடையாது. பட் கிருஷ்ணாவுக்கு பிடிச்சது, கடவுளுக்கு பிடிச்சதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒன்று இருக்குது தானே, உங்கள் குருமாருக்கு பிடிச்சதுன்னு சொல்லி ஒன்று இருக்கும் தானே. உங்களோட குருமாருன்னு நான் யார் சொல்கிறேன்னா, இப்போ உங்களோட குரு ராமகிருஷ்ணராக இருக்கலாம், விவேகானந்தராக இருக்கலாம், ஏன் அவர் பேர் ஸ்ரீ ராகவேந்திரராக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், மகாவதர் பாபாஜியாக இருக்கலாம். ஸோ அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், அவங்க எப்படி வாழ்ந்துருக்காங்க, அவங்க வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டியிருப்பாங்க. மனுஷன் ஒருத்தன் வாழ்ந்தால் அவன் இப்படி தான் வாழணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒன் செகண்டா ஸோ அவங்கள நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, அவங்க வழியில் நீங்கள் இருக்கிறதுக்கு, அவங்க சொல்லி கொடுத்த வழிமுறைகளை, அவங்க கொடுத்த உபதேசங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு எடுத்து பாருங்கள். குருன்னு இருந்தால் மட்டும் போதாது. குருன்னு இருக்கிறதே என்னது, குருன்றது என்னது, நம்மளை கைட் பண்ணுறவங்க தானே. அவங்க கைட் பண்ண விஷயத்த நம்ம செய்யணும் இல்லையா, அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதை தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல நீங்கள் உங்களை தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்கள் செல்ஃபை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீன்னு வச்சுக்கோமே, அது ஒன்று எடுத்து வச்சுட்டீங்க. இப்போ உங்கள் குருவோட உபதேசம்னு சொல்லி ஒன்று எடுத்து வைக்கிறீங்க, இதான் உங்கள் குரு வழிகாட்டின விதம்னு சொல்லிட்டு. இப்போ ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கணுன்னாலே முதல்ல உங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு குறைவுள்ள ஒரு ஆளாக இருக்கீங்க, குறையான ஒரு ஆளாக இருக்கீங்கன்னு குறையை தெரிஞ்சால் தான் அதை நிறைப்படுத்த முடியும். ஸோ ஃபஸ்ட்டு
நீங்கள் பண்ண வேண்டிய விஷயமே என்னென்னா, நீங்கள் பக்குவம் அடையணும், ஞானம் அடையணும்னு முதல்ல உங்கள் செல்ஃபை நீங்கள் பார்க்கணும். என்னென்ன தப்பு பண்ணுறீங்க, எந்தெந்த ஒரு மைன்யூட் விஷயத்த கூட விடக்கூடாது, ஒரு சின்ன மனசில் நினைக்கிற விஷயத்த கூட விடக்கூடாது. ஒருத்தவங்க மேலே உங்களுக்கு ஒரு தப்பான எண்ணம் வருதா, ஒரு தப்பான எண்ணம் செய்யறதுக்கான எண்ணம் உங்களுக்கு வருதா, ஓ இப்படி ஒரு விஷயம் நம்மளுக்கு இருக்கான்னு நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு கில்ட்டுக்குள்ளே போயிட்டு உங்களை நீங்களே வருத்திக்க கூடாது. அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த எண்ணங்கள் நீங்கள் கிடையாது, உங்கள் உணர்வுகள் நீங்கள் கிடையாது. உங்களுக்கு ஒரு காம உணர்வு வருதுன்னா கூட அந்த உணர்வு உங்களோட கிடையாது. அந்த உணர்வையும் உங்களையும் பிரித்து பார்க்குறதுக்கெலாம் நம்ம கற்றுக்கணும். அது போக போக அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பட் முதல்ல நீங்கள் உங்களை தெரிஞ்சுக்கணும். ஓ இந்த எண்ணம் வருதா, ஓ இந்த மாதிரி குணம் இருக்கா, ஓ இந்த மாதிரியான செயல் நம்மளுக்கு வருதா, ஓ இப்படி இருக்குதா, இது தப்பாக இருக்கே அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகே இதெல்லாம் தப்பாக இருக்குது, இதெல்லாம் நம்ம குருவோட கடவுளோட உபதேசத்துக்கு எதிராக இருக்குது, முரண்பட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் சரிப்படுத்தணும், ஒன்று ஒன்றா சரிப்படுத்தணும். அதை தாண்டி இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற விஷயத்தை வச்சே நீங்கள் வந்து உங்களை பக்குவப்படுத்திக்கலாம்னு நான் சொன்னேன். கண்டிப்பாக உங்களை சுற்றி உங்களை ட்ரிகர் பண்ணுறதுக்குனே சில பேர் இருப்பாங்க, இல்லாமலாம் இருக்காது, கண்டிப்பாக இருக்கும். அந்தந்த விஷயங்களில் ட்ரிகர் ஆகாமல் நீங்கள் இருக்கணும். உங்கள் மனசை பேலன்ஸாக வச்சுக்கணும். அப்படியே எதிரியை பார்த்தோன்னே ஆஹா என்ன ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லலை, ஓகேவா? அந்த எதிரியை பார்க்கும்போது, உங்களுக்கு பிடிக்காதவங்கள பார்க்கும்போதோ, ஏன் நம்மளுக்கு ஒருத்தவங்களை பிடிக்காமல் போகுது, அவங்க ஏதோ ஒரு கெட்ட செயலில் ஈடுபடக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு கெட்டதை நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம். ஸோ அவங்கள பார்க்கல உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றப்ப, கோவம் வருது அப்படின்றப்ப, அவங்கள பார்க்கும்போதே உங்களால் உங்கள் செல்ஃபை ஓகேவாக வச்சுக்க முடியுதா, பேலன்ஸாக இருக்க முடியுதா, அந்த விஷயத்தில் ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கான பாடம் உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். எனக்கெல்லாம் அட் டைமில் 4-5 பாடம் நடக்கும், கடுப்பாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஆரம்பத்தில் எனக்கு கடுப்பாக இருந்துச்சு, போக போக எனக்கு எப்படியுமே ஜாலியாகிடுச்சு. எனக்கு பரவாயில்லையே இன்றைக்கி கொஞ்சம் 4 பாடமாக இருக்கு, சரி இது எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்னு பார்ப்போம். எனக்கே என் செல்ஃபை பார்க்குறதுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. செல்ஃபை பார்க்குறதுன்னு எதை மீன் பண்ணுறேன்னா, கவனிக்கிறத சொல்கிறேன். ஓ இந்தந்த விஷயத்தில் நம்ம எனக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கோம், ஓ இந்தந்த விஷயத்தில் நம்ம எனக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கோம். ஸோ அது நல்ல விஷயத்தை நோக்கி தான் போகுது. இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பாடம் தான், கடவுள் நம்மளுக்கு கொடுக்குற பாடம், கிருஷ்ணா நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கான பாடம் தான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்குறப்ப எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யாராவது உங்கள் மேலே அக்கறை வச்சு உங்களை பக்குவப்படுத்தணும், உங்களை ஞானமடைய வைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு இந்த மாதிரியான பாடங்களை வந்து உங்கள் வாழ்க்கையில் இப்படி கொடுத்துட்ருக்கிறது எவ்வளோ நல்ல ஒரு விஷயம் தானே? சொல்லுங்கள். உங்களை கைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் கைடு. என்ன கேட்டால் கஷ்டத்தை கொடுத்து அந்த விஷயத்தை நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கிறது தான் உங்களை நீங்கள் பக்குவப்படுத்துறது. ஸோ நான் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறேன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ண எனக்கு தெரியல, ஐயோ இப்படி தலைக்கு போகிற பிரச்சனை அப்படின்ற மாதிரி நிற்கிறப்ப நான் பார்ப்பேன், ஓகே இந்த விஷயத்தை நம்மளுக்கு ஹேண்டில் பண்ண தெரியலையா, ஃபஸ்ட்டு நான் பண்ணுறது அமைதியாக வருது, பொறுமையாக வருது, ஒன்றும் இல்லை, தலையே வெடிக்க போகிறது கிடையாது, ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இந்த விஷயத்தை இப்போ நான் கண்டிக்காமல் விட்டுட்டேன்னு வச்சுக்கோமே, அதுவே காணாமல் தானாக போயிடும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கல முதல்ல காம் ஆகணும். ரியாக்ட் பண்ணக்கூடாது. ரியாக்ட் பண்ணுறதுன்னு என்னென்னா, ஐயோ போச்சுடா வாழ்க்கையே போச்சு, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, இதுக்கு பேர் தான் ரியாக்ட் பண்ணுறது. ரெஸ்பாண்ட் பண்ணணும். எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். உங்கள் பிள்ளைக்கு ஒரு நோய் வந்துருச்சு, இப்போ சரி ஓகே உங்கள் பிள்ளைக்கு ஒரு நோய் வந்துருச்சு, ஓகேவா? இப்போது நம்மளாம் என்ன ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணுவோம், ஐயோ போச்சேன்னு கவலைப்பட்டு அந்த பிள்ளை முன்னிக்கே அழுது, அந்த பிள்ளையும் பயமுடுத்தி, குழந்தையவும் பயமுடுத்தி, நம்மளும் பயந்து போய் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகும்போதே அந்த பிள்ளை பயத்தில் உட்காந்துருக்கும். அந்த மாதிரி பண்ணாமல் நம்பிக்கை கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு. ஒன்றும் இல்லைம்மா, இவ்வளோதான் இந்த விஷயத்தை சரிப்படுத்த முடியும், நம்பிக்கை கொடுக்கணும். நீங்கள் கொடுக்குற நம்பிக்கை, உங்கள் தைரியம், உங்கள் வில் பவர், அதுதான் அந்த நோயை இன்னும் சீக்கிரமாக சரிப்படுத்தும். மருந்து மாத்திரை கூட 2வது பட்சம்தான். முதல்ல உங்கள் வில் பவர் தான் உங்கள் பிரச்சனையை சரிப்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம். அந்த வில் பவரை முதல்ல கொண்டுட்டு வரணும். அப்போ அந்த பிள்ளைக்கு வந்துட்டு இந்த மாதிரி சொல்லி அடுத்து நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணுமா, ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த விஷயத்தை ரிலாக்ஸாக ஹேண்டில் பண்ணணும். இதுதான் ரெஸ்பாண்ட் பண்ணுறது. இப்போ நீங்கள் முன்னுக்கு அப்படி மோசமாக ரியாக்ட் பண்ணது, உங்கள் பிள்ளையும் உங்களை பார்த்து பயந்து போய் அந்த நோய் இப்போ முத்தி போயிருக்கும். சாதாரணமாக இருந்த நோய் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக முத்தி இருக்கும் அந்த பிள்ளை பயந்ததுலேயே உங்களை பார்த்து. ஸோ நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதுனால இதுதான் பிரச்சனைன்றது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும் நீங்கள் ரியாக்ட் பண்ணுறதுனால. அது வந்து அந்த கொஞ்ச நேரத்துக்கு நான் வந்து பைத்தியமாக மாறிடுவோம் அந்த ரியாக்ட் பண்ணுற நேரத்தில். அதுக்கு பேர் பைத்தியம் தான், அதுக்கு பேர் முட்டாள்தனம் தான். ரியாக்ட் பண்ணுறதுனால அங்கே ஒன்றுமே மாறப்போகிறது கிடையாது.
அது ஜஸ்ட் நடிப்பு மட்டும்தான். சின்ன வயசுலேருந்து நம்மளை அப்படி பழக்கிட்டாங்க. நம்மளுக்கு அதை பழக்கிட்டனால வளர்ந்ததுக்கப்புறம் அது நம்மளுக்கு வந்து இப்படி எஃபர்ட்லெஸ்ஸாக அந்த நடிப்பு வந்து உள்ளுக்கு இருந்து வரும். அது ஒரு கட்டத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இது நாம் கிடையாது, அந்த ரியாக்ஷன் நாம் கிடையாது, இங்கே ரெஸ்பாண்ட் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்றது. ஓகேவா? உங்கள் சுற்றி இருக்கிற விஷயங்களை நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் ட்ரிகர் ஆகுறீங்களோ அந்த விஷயத்த பேலன்ஸ்டாக செய்ய பார்க்கணும். கிருஷ்ணா அந்த கர்மயோகம்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். ஆமாவா? என்ன கேட்டால் இதுதான் கர்மயோகம். நீங்கள் செய்கிற வேலையவே கடவுளாக நினச்சி செய்யறது, ஒரு யோகமாக நினச்சி செய்யறது. அந்த விஷயத்தை அவ்வளோ சந்தோஷமாக மனசுக்கு பிடிச்சதா அந்த விஷயத்தை நம்ம செய்யக்கல. நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணணும், நீங்கள் உட்காந்து இதை பண்ணணும் இல்லை, பண்ணுறது ரொம்ப நல்லது. எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். பண்ண முடியாத ஆளுங்க உங்கள் செய்கிற வேலையவே ஒரு புனிதமாக்கி செய்யுங்க. மனசுக்குள்ளே அதை போட்டுட்டு இதை போட்டுட்டு அந்த வேலையை வெறுத்து செய்யாமல் அந்த வேலையை விரும்பி அந்த விஷயத்தில் ஈடுபட்டு நீங்கள் செய்கிறீங்க தெரியுமா, அந்த மாதிரி நேரத்தில் உங்கள் மனசு ஒரு நிலைப்பட்டு இருக்கும். நீங்கள் தியானம் பண்ணும் போது உங்கள் மனசு ஒரு நிலைப்பட்டு இருக்கும். அதே நீங்கள் செய்கிற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டு வேலையாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் செய்கிற ஒரு வேலையாக இருக்கட்டும், அந்த வேலையில் ஒன்றிணைந்து நீங்கள் செய்யக்கலே உங்கள் மனசு ஒருப்பட்டு இருக்கும். நீங்கள் செய்கிற யோகமும் ஒன்று தான், உங்கள் வேலையோட ஒன்றிணைந்து சந்தோஷமாக செய்கிறதும் ஒன்று தான். உங்கள் மனசை நீங்கள் ஒரு நிலை படுத்த உங்களுக்கான ஞானம் ரொம்ப சீக்கிரமாக உங்களை வந்து சேரும். அது இப்படி வருமா, அப்படி வருமா, மேலேருந்து வருமா, கீழேருந்து வருமானலாம் தெரியாது. யார் யாருக்கு எப்படி எப்படி வரணும்னு எழுதப்பட்டிருக்கோ அது அப்படி வரும். ஓகேவா? எனக்கு ஓகே, அவ்வளோதான். ஓம் அமிர்தேஸ்வரியை நமக. நன்றி, வணக்கம்.